சின்னமனூரில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் தூய்மை பணியில் ஈடுபடும் ஒப்பந்த மற்றும் நிரந்தர பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நகர்மன்ற தலைவர் ஐயம்மாள் ராமு தலைமையிலும் நகராட்சி ஆணையாளர் கோபிநாத் முன்னிலையிலும் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு எடை, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் உடல் பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டன. மருத்துவ விழிப்புணர்வு ஆலோசனைகளும் ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டன. நோய்களுக்கான அறிகுறிகள் தென்பட்டவர்களுக்கு அதற்கான சிகிச்சையும் மருந்தும் வழங்கப்பட்டது. தொடர் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய அரசு மருத்துவர் அர்ச்சனா, பள்ளி நலக்குழு மருத்துவர்கள் ரத்தினம், வினிதா, மருத்துவ மேற்பார்வையாளர் அசோக்குமார் மற்றும் பெண்கள் குழு, தன்னார்வல செவிலியர்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவையாற்றினர். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் டெல்லி கவர்மெண்ட் சேர்ந்து தான் செய்கிறாங்க. இதை நீங்கள் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருக்க முடியும். மக்கள் பணி நல்லா மருத்துவ முகாம் இலவச மருத்துவ முகாம் நடைபெறுது. மருத்துவ முகாமிற்கு வருகை புரிந்துள்ள பெரும் மரியாதைக்கும் மதிப்பிற்கக்கூடிய நகர்மன்ற தலைவர், நகர்மன்ற துணைத் தலைவர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள், துப்புரவு ஆய்வாளர் மற்றும் மருத்துவ அலுவலர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் நம்ம தூய்மை So you are being a first healthy இருக்கணும். அதனால தான் ஸ்பெஷலாக எவ்ரி இயர் இந்த கேம்ப் நடந்துருக்கு. எவ்ரி மந்த் இந்த கேம்ப் நடந்துருக்கு. இதை இக்னோர் பண்ணாமல் வந்தோடனே கை வலிக்குது, கால் வலிக்குது, அது எல்லாருக்கும் இருக்கும். அந்த பிரச்சனையை மட்டும் சொல்லாமல் வேறு சுகர் பார்த்துக்கங்க, பிபி பார்த்துக்கங்க, கை வலி கால் வலிக்கு இங்கே மாற்ற. சின்னமனூர் நகராட்சி சார்பாக நடைபெற்ற முகாமில் நகரமன்ற துணைத் தலைவர் முத்துக்குமார் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள், சுகாதார ஆய்வாளர் வேல்முருகன், தூய்மை பணி மேற்பார்வையாளர் தவசி உட்பட நகராட்சி அலுவலர்கள், பணியாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர்.